ஹலோ மெர்க்யூரி. ஸோ கடந்த வாரம் நீயா நானால பார்த்துருப்பீங்க, ஆளுமை மிக்க பாட்டிகள் அவங்களோட பேத்திகள் சொல்லி இந்த தெரு தான் சொல்லியிருந்தாங்க. அவங்க வேலை முடிச்சுட்டு வர ரொம்ப லேட் ஆகும்க்கா, பொறுமையாகவே வாங்க, 8 மணிக்கு மேலேன்னு சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம கரெக்டாக தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம் பாட்டி, எப்படி இருக்கீங்க? உள்ள போகலாம் வாங்க. உங்களுக்கு இருக்காது. கொஞ்சம் குள்ளமா இருக்குங்க. பரவாயில்ல, உட்காருவோமா? அப்போ வெளியே உட்காந்துக்கலாம் வாங்க. காத்து வரும்னு சொல்றேன். அதான் வெளியே உட்காந்துக்கலாம். அம்மாவும் அப்பாவும் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்க பாட்டி தான் 5 மாசம் குழந்தைலேருந்து வளர்த்துன்னு இருக்காங்க. பாட்டி வளர்த்தா பேத்தி கொள்ளு பேத்தி. வணக்கம் அன்னபூர்ணி. வணக்கம் பாட்டி. ஓகே, நீயா நான் போயிட்டு வந்ததுலேருந்து அன்னபூர்ணிய இப்போ முன்னாடி யாருக்கும் தெரியாது, இப்போ எல்லாருக்கும் தெரியுது. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு நிறைய பேர் ஹெல்ப் பண்றதா சொல்றாங்க. நிறைய மெசேஜ் பண்ணி ஹெல்ப் பண்ணி, இப்போ கூட ஒருத்தர் வந்தாரு, வந்து ஹெல்ப் பண்ற, காசு கூட அனுப்பிச்சு விட்டாரு, ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தோராயமா என்ன வயசு இருக்கும்? எனக்கு 70க்கு மேல ஆகுது. 70 +, 70க்கு மேல ஆகுது. ஸோ நீங்க இவங்க பாட்டியை தாண்டி கொள்ளு பாட்டின்னு சொன்னாங்க. ஆமா, நிஜம்தான். இந்த பாப்பா உங்க கையில எப்போ வந்து சேர்ந்தாங்க? இது குழந்தையிலேருந்து வளர்க்குறேன். இது பிறந்ததே அப்பாவும் தெரியாது. இன்ன வரைக்கும் இந்த பாப்பாக்கு அம்மா யாரு அப்பா யாரு இன்னும் தெரியாது, பார்த்தது இல்லை. அம்மாவை தெரியும். தெரியுமா? வந்தது 8வது படிக்க சொல்ல வந்தது. ஏன் வந்தது இங்க யாரு இது? அதே மூஞ்சிதான் அதுக்கும் இருக்குது, ஒரே ஜாடா. ஏன் வந்தாங்க இங்க? சேர்த்து முதல்ல பாவமா வந்ததுமா இப்படிமா அனுப்பு. உங்களுக்கு அப்படி விட்டு போயும் உங்களுக்கு இன்னும் அவங்க மேல ஒரு பாசம் இருக்குல்ல? வளர்த்தனில்ல, 7 மாசம் குழந்தையிலேருந்து வளர்த்தல. அவங்க அம்மாவையும் வளர்த்து நான் இதோட இத்தனை குழந்தைங்க கணக்கு எடுத்தாக்கா எனக்கு பிறந்தது 6, மேல 3 பேரும் வளர்த்தேன். இது ஒண்ணாச்சா, உங்க அம்மா ஒண்ணாச்சா, பெத்த பொண்ணுது ஒண்ணு. உங்க அம்மாவை என்ன சொன்னார் தாத்தா, நம்மளுக்கு பிறந்தது 7, 6, அது ஒண்ணு 7வது குழந்தை. இப்ப நான் என்ன கணக்கு வச்சுக்கினேன், இது 8வது குழந்தை எனக்குன்னு நான் வச்சுக்கினேன். ஆனா என் கூட என் குழந்தை கஷ்டப்படுறான். தாத்தாவை கூட பொய் சொன்னா நான் ஒத்துக்கவும் மாட்டேன், அடிச்சு போடுது. தொடர்பு போட்டதை பாருங்க, நான் பொய் சொன்னாக்கா கோவம்ன்றது குடிச்சிட்டு வந்து இந்த பார், நீ நம்மளால நம்ம அடிக்கும். நீ எவ்வளவு கௌரவமா இருந்தா, எவ்வளவு மரியாதை இருந்தா பார்க்கும். தாத்தா மேல உசுறுதான். புது தொடப்போம் தப்பு பண்ணா அடிச்சுது. என்னால அடிக்க முடியல, செய்ய முடியல. நான் எப்படியோ சாதிச்சுக்கினேன். அப்போ வரல, எனக்கு தெத்தி அடிச்சுட்டுமாண்ணா. தாத்தா வரல, எங்க போச்சான்னு கேக்குது. தாத்தா என்ன தப்பு பண்றாரு? ஏன் அடிக்கிற அளவுக்கு ஒரு கோவம் வருது? குடி குடி இல்லை, நான் உயிரை கூட கொடுப்போம். அந்த குடினாலதான் ஏதாவது வேலைக்கு போனாக்கா சம்பாதிச்சு குடிக்கிறேன். ஏன் ஒரு தடவை கூட தோணலையா அம்மா ஏதோ அவ்வளோலாம் நீ பார்த்தது இல்லைல்ல, முதல் தடவை பார்க்கும்போது உனக்கு ஏன் கோவம் வந்துச்சு? உனக்கு அதை தாண்டி உங்கள்கிட்ட பேசணும் இல்லை கேட்கணும் ஏதாவது இருந்ததா? உன்னை அவங்க தேடி வரும்போது உனக்கு எப்படி இருந்தது? யாரு தேடி இன்னும் வந்தாங்க? ஒரு தடவை பார்க்க வந்தாங்கல்ல. தேடின்னா வரலக்கா, இவங்களே தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. ஓ அப்படியா? பாட்டி தான் கூப்பிட்டாங்க. நானா வளர்த்துட்டுமே கொஞ்சம் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தேன். அவங்களுக்கு வேற ஒரு கல்யாணம் ஆகி குழந்தைங்க இப்போ ஒரு 2 பசங்க இருக்கு. அதான் வர்ற மாதிரி சித்திரவாதை பண்ணான். குழந்தைக்கு வாய்ச்சிக்கு சாப்பாடு கொடுக்காதா, ஐயா செடுக்குது, ஐயா பூவாயான்னு. என் மவுரு எப்படி எரியும்? அந்த குழந்தைய நீ ஏமாத்தனியா? நீ நல்லா இருப்பியா? ஒரு நோவு வந்தாக்கா எனக்கு நைட்டு 12 கூட ஹாஸ்பிட்டலில் இருந்து பார்த்துன்னு வருது. அந்த குழந்தைக்கு 10 ரூபாய் செலவு பண்ணலாமா? பிச்சை எடுத்து கூட சொல்லுங்க. அவங்க கூப்பிடும் போது ஏன் போலம்மா நீ? அவங்கள விட்டு, அவங்க வீட்டுக்கார விட்டு வந்தா போலாம்லக்கா. அவங்க எப்படி நம்மளுக்கு தெரியாதுல்ல, நான் பார்த்தது கூட இல்லை. அதனாலதான் உங்களுக்கு வேணும்னா வான்னு சொன்னேன். எருமாடு அடிச்சா மாதிரி அடிச்சான் அந்த குழந்தை. போத்து இவங்களும் அடிச்சாங்களா இந்த பாப்பாவே? அவன் அடிச்சுவான். யார் அடிச்சா? அவன் புருஷன். இப்ப 2வது கல்யாணம் ஆன புருஷன். ஆமா. எதுக்கு அடிச்சாரு? உங்க மேல என் கை சின்ன குழந்தை இல்லையா? குழந்தை இல்ல. டாய்லெட் உள்ள போயிடுச்சானாக்கா அடிப்பான். நான் வெந்நீர் வச்சு ஊற்ற சொல்லி மண்ணெண்ணெய் வாங்கிட்டு போய் கொடுப்பேன். அவங்க சேஞ்சுக்கின்னு இந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றுது, இந்த குழந்தைக்காக வாங்கிட்டு போய் கொடுத்தனாக்கா எப்படி? நினைவு இருக்காமா ஏதாவது? தெரியாது.
சின்ன பால் குடிப்பான். உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்களே கஷ்டப்படுறீங்க. அப்போ கூட ஏன் இவ்ளோ ஒரு அன்பு அன்னபூர்ணிமால உங்களுக்கு? ஏம்மா நம்மளை விட்டா யாரும் கிடையாது. நாளைக்கு விட்டுட்டு போயிட்டான்னா நான் போய் சேர்ந்துட்டேனாக்கா அநியாயமாக விட்டுட்டா அந்த குழந்தைய 4 பேர் என்ன சொல்லுவாங்க? என் பெத்த பிள்ளைங்க பார்க்க மாட்டாங்க, சொந்தம் பந்தம் பார்க்க மாட்டாங்க. இப்போ இருக்குது நானுக்கு அவ எனக்கு, நான் அவளுக்கு. நான் இல்லைன்னா கூட வேலைக்கு போயிட்டு சொல்லாது போயிட்டு நான் ஆளி வரலன்னா ஓடியாந்துடும் வேலை மேலே, எல்லாம் தேடின்னு வந்துடும். அவங்களுக்கு வயசு 70 மேல ஆகுது. எவ்வளோ ஒவ்வொரு வீட்லயும் வேலை பார்த்து உன்னை எப்படியோ கரை சேர்த்துட்டாங்க. 10th வரைக்கும் வந்து காலேஜ் வரைக்கும் இப்போ வந்துட்டேன். யோசிச்சிருக்கியா இவங்க இவ்வளோ உழைக்கிறாங்களே நமக்காக அப்படின்னு? யோசிச்சிருக்கேன். அதுக்கு தான் வேலைக்கே போறேனே. அவங்க இவ்வளோ வேலை செய்கிறாங்க, நல்ல வேலைக்கு போயின்னு இருக்கேன். முடியல அவங்களால, நல்ல வேலைக்கு போயிட்டு. இப்போ இந்த டீ கடையில போற வேலை யார் மூலியமா போனாங்க? நானே தான்க்கா போனேன். போனாங்கடா பசங்கள்லாம் போகிறாங்க வேலைக்கு. இப்போ லீவ் இல்லையா, காலேஜுக்கு போன டைம் போயிருக்கிறாங்க. இதெல்லாம் வலிக்குது ஐயா காலன்னாக்கா போவாதான்னுட்டு. போவாதா இருக்கிறது சாப்பிட்லாம் அன்றைக்கு எனக்கு கோயில். இப்போ 2 பேரும் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்குன்னு யாரா இருக்காங்களா 2 பேரும்? கிடையாது. எனக்கு அக்கத்தில் பக்கத்துலவங்க நான் ஐயருங்க வரமாட்டாங்க, மாமிங்கெல்லாம் இங்கெல்லாம். அப்படியே தூக்கி போய் வெளியே போட்டால் கூட ஆம்பளைங்க வந்து தான் பார்த்துன்னு போவாங்க. அந்த மாதிரி மாமிங்க வருவாங்களா நம்ம வீட்டுங்களாண்டா, அதுதான். இந்த பாப்பா எவ்வளோ நல்லா வரணும்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு இப்போ? தெரியுமே, ஐரோட்டில் சொன்னாதான் தெரிஞ்சுது. அவங்க பசங்க வந்து அவங்க நாத்தனார் வந்து அந்த காலேஜில் தான் படிச்சுதான். இன்னொரு வீட்டில் வேலை பார்க்குறேன் பாரு, அவங்க வீட்டு பொண்ணு வந்து அதில் தான் படிச்சுதான். குழந்தைங்க நீ சேஞ்சு பொண்ணு பாட்டி குழந்தை நல்லா இருக்கும். யார் பார்த்தாலும் அதுதான் சொல்கிறாங்க. ஏட்டும் கடவுள் ஒருத்தன் இருக்கிறான், நம்ம வந்து யாரையும் துரோகம் பண்ணலை, யாரையும் துரோகம் பண்ணல. 10 கேட்டு 10 பைசா கூடன்னு கேட்கவும் மாட்டான். இப்போ வந்து இந்த கண் ஆப்ரேஷன் சொல்லலாம் போகிறான். போனான் 500 ரூபாய் இல்லாத போக முடியுமா? 2 கண்ணுமே ஆப்ரேஷன். இது கையில் பண்ணாங்க, இது கரண்ட்டில் பண்ணாங்க. திருப்பி இந்த கண்ணு மூடுது இல்லை, அந்த மூடுறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுமா. பண்ணிக்கிறேன் 3 மாதம் டைம் கொடுத்து பார்க்கலாம். கஷ்டத்தை மேலே கஷ்டம் கொடுத்துட்டே இருக்குது. அந்த பைசா இந்த எதுக்காவது ஒரு கடனுக்காகவும் ஒரு செலவுக்காகவும்ன்ற கண்டிஷனில் இருக்கிறது. இந்த குழந்தை வச்சுனே தான் பண்ண. யாரும் வந்து பெத்த பிள்ளைங்க பார்க்கல, பெத்த பொண்ணு வந்து என்னை பார்க்கல. ஆக்சுவலி ஷோவில் சொல்லியிருந்தால கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி இப்போ எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதோட ப்ராசஸ்லாம் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? அட்மிஷன் போட்டுட்டேன். அங்கே பே பண்ண சொன்னாங்களா? அதெல்லாம் இல்லைக்கா, நியூஸ் பேப்பரில் பார்த்து ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் தரேன்னு சொன்னாங்க. நியூஸ் பேப்பரில் வந்ததுனாலே ஓகே. உண்மையாகவே உனக்கு ஒரு கோவம் ஒரு ஆதங்கம் இருக்கும்ல, உங்கள் அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்கணுன்னு? அது ஏன் விட்டு போனீங்கன்னாக்கா கேட்க தோணும். அந்த ஒரு வார்த்தை தானா? ஏன் விட்டு போனீங்கன்னு உனக்கு கேட்க ஒரு கேள்வி இருக்குன்னா, அப்போ அவங்க கூட இருக்கணும்னு ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோயேன். அப்போது அவங்க வந்து உனக்கு கூப்பிடும் போது ஏன் உன்னால் பாட்டி விட்டு போக முடியல? அவங்க தானக்கா வளர்த்தான் ஒட்டிப்பான் தான் அவங்க கூட போக முடியும். இந்த ஷோவில் வரும்போது எல்லாரும் பார்த்தாங்களே, எல்லாருக்குமே முன்னாடியிலேருந்து தெரியுமா நீ பாட்டி கூட தான் வளர்றேன்னு, இல்லை அந்த ஷோக்கு அப்புறம் தான் தெரியுமா? அந்த ஷோக்கு அப்புறம் நான் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும், என் கூட பழகுறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஷோக்கு அப்புறம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு போல. என் கூட பழகுறவங்களுக்கு பேசுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எங்கள் பாட்டி கூட தான் வளர்றேன். அன்னபூர்ணி எந்த நிலையில பார்க்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு? இப்போ படிச்சுட்டா படிச்சு வேலைக்கு போகணும். நான் என்னை காப்பாத்துறாலோ காப்பாற்ற மாட்டேங்குது எனக்கு தெரியாது. ஒரு கல்யாண காட்சி பார்த்துட்டு அங்கேயே உயிர் விட்டா கூட நான் சந்தோஷப்படுவேன். அன்னபூர்ணியை கல்யாணம் ஆகி பார்க்கணுமா? பார்க்கணுன்றது ஒரு அபா. அந்த குழந்தை அனாதையாக இருக்கிறது கூடாது எனக்கு. நானா கிட்ட இருந்து பார்த்துட்டு போயிட்டு நான் அதே இடத்த தாலி கட்டணும் உடனே போயிட்டா கூட நான் சத்தியமாக சொல்கிறேன்னே அந்த குழந்தைக்காக தான் உயிரோடு இருக்கிறேன். உங்ககிட்ட யாரும் சொல்லலையா, அம்மா உங்களுக்கு வயசாகுது ஓமில் ஏதாவது விட்டுருங்க பாப்பாவை ஏதாவது? விடமாட்டான். ஆனால் சொன்னாங்க ஹாஸ்டலில் கூட சொன்னாங்க விடமாட்டேன்ட்டு. ஐரூட்டுங்களில் கூட சொன்னாங்க வானா, ஐரூட்டுங்களில் கூட சொல்லிட்டாங்க அனுப்பாத. நான் சேர்க்க மாட்டேன்ட்டு.
நான் தான் டிவியில பாக்குறோம் இல்ல, அவங்களும் பாக்குறாங்கல்ல. அனுப்பாது என்ன இருக்குது, நீங்க எல்லாம் கை கொடுத்துட்டீங்க கூப்பிட்டு ஜெயிச்சுட்டாயான்னு. என்ன பண்றது, நீ ஜெயிச்சுட்ட, நீ படிக்க வெய்யா. இவ்வளவு கஷ்டம் இருக்குல்லடா, எப்படி படிச்ச நீ அந்த டைம்ல? படிச்சது வீட்ல வந்து சண்டை இருக்கு, அதுக்குதான் நான் வந்து என்ன சண்டை சொல்றேன், போடுறாரு. நீ வராத, என் குழந்தை எனக்கு படிக்கணும், சும்மா இருக்க மாட்டேன், நீ வராது. இப்ப கூட சொல்லிடுறேண்ணே, நீ வர்ற வேலை வச்சுக்காத. உன் பேத்தி தானே, அவ படிச்சாக்கா உனக்கு தானே கௌரவம் மரியாதை இருக்கும். சொல்லுங்க, அது தெரியல. தண்ணி சாப்பிட்டாக்கா இவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறேண்ணே. நான் எழுதி வச்சுட்டே சாவுவேன். யாரும் கொல்லி போடக்கூடாது, நீ தான் கொல்லி போடணும். ஆமா, அது போட்டாதான் எனக்கு வேர்வை ஆகும். யாருமே போடக்கூடாது. எல்லாம் பாவத்தை பண்ணவங்க. நான் பாவத்தை பண்ணதுனால்தான் இப்ப அனுபவிச்சுன்னு இருக்கிறேன் எல்லாருக்கிட்டையும். பாட்டி இல்லைன்னா என்ன ஆகும்? நீ உனக்கே தான் யோசிச்சிருக்கியா? பாட்டி இல்லாம இருந்தா நம்ம என்ன ஆகும்? யோசிப்பேன், பயமா இருக்கும். வேசிக்காது இருக்காது, கொஞ்ச நேரம் நான் இல்லைன்னா இருக்காது. பாட்டி மாதிரி எந்த குணம் உனக்கு வேணும்? எந்த குணம் உங்ககிட்ட இருக்கணும்னு நீ நினைக்கிற? அடுத்து வர வாழ்க்கையில இவங்கள மாதிரி இந்த ஆளுமை இருந்தா, இந்த விஷயம்லாம் இருந்தா நான் வந்து நல்லா என் லைஃப் கொண்டு போயிடலாம். தைரியமா இருப்பேன். தைரியமா தைரியமா இருப்பேன். எல்லாம் இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு தைரியமா என்ன வளர்த்துருக்காங்கல்ல, அதே மாதிரி நானும் எதுவும் பயப்பட மாட்டேன், தைரியமா எல்லாத்தையும் பேசுவேன். நான் சொல்றது என்ன தெரியுமா, ஒரே சொல்லு, எவனுக்கும் அஞ்சாதா. அஞ்சுற வேலை வேணாம். நீ சம்பாதிச்சு அவனுக்கு கொடுக்க வேண்டியல. தண்ணி சாப்பிட்றாங்க, தண்ணி சாப்பிட்றவங்க இப்ப நான் கொடுக்குறேன்னா கூட ரெடி தான் இருக்கிறாங்க. தண்ணி சாப்பிட்றவனுக்கு கொடுக்க மாட்டான். நீயே சம்பாதிச்சு உன் சுயற்சியா நீ பழிக்கணும். உன் கையில 10 ரூபாய் இருக்கணும். நான் ஏன்னாக்கா நான் பட்டுட்டேன், அதனால என் குழந்தைக்கு நான் சொல்லி கொடுக்குறேன்.